Mind-blowing valor. சொல்லு காவலர்களின் அலங்கார அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின் காவலர்களின் அணிவகுப்பு குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க வருகின்றார் ஆயுதப்படை ஆய்வாளர் திரு ரவி அவர்கள். Three officers, 173 other present on parade and ready for inspection mode. இனிய காலை பொழுது மெல்லிய தென்றல் பிரதிபலிக்க செய்கின்றது. வானத்து முகில்கள் கூட இவ்விழா இந்தியா என்னும் மணி மகுடத்தில் 76வது குடியரசு தின விழா என்னும் வைரத்தை பதிக்கும் இந்நாள் ஒரு பொன்னாள். ஆயுதப்படை காவலர் திரு சத்யராஜ் அவர்கள் வெள்ளி ரதம் ஓட்டி வர அதில் சிம்மம் என பவனி வரும் வேலூர் மாவட்ட ஆட்சியரும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் அதன் மகிழ ஈன்றெடுத்த தமிழகத்தின் தவ முதல்வி 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே 200 பொருளாதாரம் கண்ட ஆடம் ஸ்மித்தின் அடுத்த வாரிசு 2009ஆம் ஆண்டு IAS தேர்வில் வெற்றி பெற்று அஸ்ஸாம் மாநிலத்தில் பணி ஒதுக்கப்பட்டதால் தன் சேவைகள் அனைத்து விரும்பி 2009ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் துணை ஆட்சியராக பணியில் சேர்ந்து கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற பாமர மக்களையும் சென்று சேரும் விதமாக தன் சேவையை செவ்வனே செய்து வரும் இவரை மாவட்ட ஆட்சியராக பெற்றது நமது மாபெரும் பாக்கியம். மணியான நம் காவல் கண்காணி நாங்கள் நிழலல்ல நிஜங்கள் என்று நிரூபித்து விட்டன. தொட்டிலை ஆட்ட வேண்டிய கைகளால் துப்பாக்கி ஏந்தி வீரநடை போடும் பெண்களை காணேன். மண் பார்ப்பதை மறந்து இனி வெற்றி என்று விண்பார். மண் பார்ப்பதை மறந்து இனி வெற்றி என்று விண்பார். தொட்டுவிடும் தூரத்தில் வானம் தொடரட்டும்
ஆய்வாளர் திரு ரவி அவர்கள். இன்முகத்தோடு செலுத்துகின்றார் உதவி ஆய்வாளர் தென்னரசு. மூன்றாம் அணியின் அணிவகுப்பும் மரியாதையை முழு நிறைவாய் செலுத்துகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திரு ராஜாராம். அனைத்து காவலர்களின் அணிவகுப்பும் மரியாதையை அகமுடைந்து ஏற்றுக்கொள்கின்றார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள். பின்னிட்டு கொட்டு முரசே எங்களின் வீர பயணம், எட்டு திக்கும் கொட்டு முரசே எங்களின் வெற்றி பயணம். பின்னிட்டு கொட்டு முரசே எங்களின் வீர பயணம், எட்டு திக்கும் கொட்டு முரசே எங்களின் வெற்றி பயணம் என்று வீர முழக்கமிட்டு செல்லும் இக்காவலர்களின் அழகை காண கண்கோடி வேண்டாமா? Plan! General Salute! Pressure! Up! Plan! Up! Plan! Tannatis! வேலூர் மாவட்ட 46 காவலர்களுக்கு மெச்சத்தகுந்த மேன்மை மிகு விருதான முதலமைச்சர் பதக்கம் வழங்கி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கௌரவிப்பார். முதலாவதாக காவலர் திரு மீராபாய். தலைமை காவலர் எண் 3493 திருமதி எல் மீராபாய், ஹைகோர்ட் விஜிலன்ஸ். அடுத்ததாக பதக்கம் பெறுபவர் தலைமை காவலர் 274 திரு பி சிவக்குமார், லத்தேரி காவல் நிலையம். मैडम 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 सर सर அடுத்ததாக 801 திரு என் மோகன்ராஜ் வர்மா, ஆயுதப்படை வேலூர். அடுத்ததாக பதக்கம் பெறுபவர் அடுத்ததாக பதக்கம் பெறுபவர் தலைமை காவலர் 158 என் திருநாவுக்கரசு, ஆயுதப்படை வாகன பிரிவு. அடுத்ததாக பதக்கம் பெறுபவர் தலைமை காவலர் 1891 திரு ஜி கணபதி, வேலூர் தாலுகா காவல் நிலையம். அடுத்ததாக பதக்கம் பெறுபவர் தலைமை காவலர் 672 திரு எம் குமார், பாகாயம் காவல் நிலையம். அடுத்ததாக பதக்கம் பெறுபவர் பெண் தலைமை காவலர் 2716 திருமதி எஸ் கீதா, பாகாயம் காவல் நிலையம். அடுத்ததாக பதக்கம் பெறுபவர் பெண் தலைமை காவலர் 2727 திருமதி எஸ் ஷீபா, குடியாத்தம் நகர காவல் நிலையம். அடுத்ததாக பதக்கம் பெறுபவர் பெண் தலைமை காவலர் 2046 திருமதி வி ஆனந்தி, காட்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையம்.
அடுத்ததாக பதக்கம் பெறுபவர் பெண் தலைமை காவலர் 2737 திருமதி ரஞ்சினி, ஆயுதப்படை, வேலூர். Chennai Marcha, column approved. Plan! Move to the right and climb up road. Plan! Right top! Plan! Tres! By the left! Right! March! இன்று 76வது குடியரசு தின விழாவை வீரம் மிகுந்த வேலூர் மண்ணில் சீரும் சிறப்புமாக நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். அகிம்சையில் போராடிய மகாத்மா காந்தி, பாட்டெழுதி புரட்சி செய்த பாரதி, செக்கிழுத்த செம்மல் ராமு சிதம்பரனார், கொடைகாத்த குமரன், வாழேந்திய வேலு நாச்சியார், தூக்கு கயிறுக்கு முத்தமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற எண்ணற்ற தியாகிகளின் உயிர் தியாகத்தால் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். உலகத்திய விடுதலை போருக்கு வித்திட்ட இந்த வீரமிகுந்த வேலூர் மண்ணில் 76வது குடியரசு தினத்தில் வேலூர் மாவட்ட காவலர்களின் அலங்கார அணிவகுப்பை தலைமை தாங்கி வருகின்றார் ஆயுதப்படை ஆய்வாளர் திரு ரவி. அவரை தொடர்ந்து உதவி ஆய்வாளர் திரு ராஜமாணிக்கம் அவர்கள் முதலாம் அணியினையும், உதவி ஆய்வாளர் செல்வி தென்னரசி அவர்கள் 2ஆம் அணியினையும், உதவி ஆய்வாளர் திரு ராஜாராம் அவர்கள் 3ஆம் அணியினையும் தலைமையேற்று நம் நாட்டின் தேசிய கொடிக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் வீர வணக்கம் செலுத்தி வெற்றி நடை போடுகின்றனர். அவர்களை தொடர்ந்து ஊர்காவல் படையின் தலைவர் திரு கந்தன் அவர்கள் தங்கள் மரியாதையை செலுத்துகின்றார். அதைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையை வழிநடத்தும் திரு சந்தோஷ்குமார் அவர்கள் தங்கள் அணிவகுப்பு மரியாதையை செலுத்துகின்றார். டான் பாஸ்கோ பள்ளியின் சாரணர் படையை வழிநடத்தும் திரு டேவிட் அவர்கள் தங்களின் அணிவகுப்பு மரியாதையை செலுத்துகின்றார். பள்ளியின் தேசிய சாரணர் படையை வழிநடத்தும் திரு ஹர்ஷவர்தன் அவர்கள் தங்களின் அணிவகுப்பு மரியாதையை செலுத்துகின்றார். வேலம்மாள் பள்ளியின் சாரணர் படையை வழிநடத்தும் திரு செல்வி ருத்திகா அவர்கள் தங்களின் அணிவகுப்பு மரியாதையை செலுத்துகின்றார். அனைவரின் அணிவகுப்பு மரியாதையும் அகம் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கின்றார் நம் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். அணிவகுப்பு மரியாதை குறித்து ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்களை பற்றி
வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வேலூர் ஆட்சியருக்கு அறிமுகப்படுத்துகின்றார். மற்றும் அவத்தி நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்கின்ற அந்த வாக்கிற்கு இணங்க திருமதி வி சரோஜா அவர்களுக்கும் தியாகிகள் அவர்கள் தம் வாரிசுக்கும் இப்பொழுது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திருக்கரங்களால் சிறப்பிக்கிற வண்ணமிகு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமதி பொன்னம்மாள், திருமதி சகுந்தலா, திருமதி ஆதிலட்சுமி, திருமதி அபினிலுசா, திருமதி சாவித்ரி, செல்வி வாரிசுகள் செல்வி எஸ் நளினி, அம்சவேணி, திருக்கரங்களால் சிறப்பு செய்கிற சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு கே அசோக்குமார் அவர்கள், திரு இளங்கோவன் அவர்கள், திருமதி பத்மா அவர்கள், திரு எல் குமரகுரு அவர்கள், திரு டி பன்னீர்செல்வம் அவர்கள், அடுத்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள், திரு அம்பிகா அவர்கள், திரு ஜெயராஜ் அவர்கள், சுகுமார் அவர்கள், மடியட்டும் மண்ணோடு மண்ணாய் உரிமை அனைவருக்கும் சமமென கொடுத்து நாட்டினை எப்பொழுதும் பெருமைப்படுத்து. உரிமை அனைவருக்கும் சமமென கொடுத்து நாட்டினை எப்பொழுதும் பெருமைப்படுத்து. அறமும் நீதியும் நிலைத்திருக்க உலகம் உருண்டையில் எப்பொழுதும் ஒளிர்ந்தே இருக்கட்டும் நம் தேசம். அறமும் நீதியும் நிலைத்திருக்க உலக உருண்டையில் எப்பொழுதும் ஒளிர்ந்தே இருக்கட்டும் நம் தேசம். அல்லன சிந்தியா அழிவினை சிந்தியா, அல்லன சிந்தியா அழிவினை சிந்தியா, பேதங்கள் சிந்தியா வன்முறை சிந்தியா, நாடெங்கள் இந்தியா, அதுதான் எங்கள் நாடெங்கள் இந்தியா என்பதை பறைசாற்றுகிற அற்புதமான சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் அவர்தம் வாரிசுகளுக்கும் மிகழகாக அவர்கள் இடத்திற்கே சென்று அவர்களை சிறப்பு செய்து கௌரவிக்கின்ற அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமக்களே, சுதந்திர போராட்ட தியாகிகள் அவர்தம் வாரிசுகள் அவர்கள் குடும்பத்தோடு நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவரோடு இங்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகை தந்த ரேஷ்மா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தந்தை பெயர் ஜெயராமன் அவர்களுக்கு. அடுத்து கல்வி உதவி தொகை லோகேஸ்வரி வெங்கடேசன் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகிறது. அடுத்து இயற்கை மரண உதவி தொகை ஜமுனா ராணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து இயற்கை மரண நிவாரண தொகை மகேஸ்வரி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து இயற்கை மரண நிவாரண தொகை மலர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இயற்கை மரண நிவாரண தொகை மார்கபந்த் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்வி உதவி தொகை எழில்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இயற்கை மரண உதவி தொகை மின்னரசி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வேலை வாய்ப்பின்றி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் சார்பாக மகேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மண்புரு உரப்படுகை திரு சண்முகம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து விசை தெளிப்பான் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.